வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளாக நாள் என்றே கூறலாம். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டசபையில் இன்று 2வது நாள் சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளார். இது முதலாவது ஓபிஎஸ்ஸிற்கு வந்த சிக்கல். இரண்டாவது, பன்னீர்செல்வத்தின் அணியில் தளபதியாக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார். இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஓபிஎஸ்ஸிற்கு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் உண்மையான விசுவாசிகளது பட்டியலில் வைத்திலிங்கம் அவர்கள் இருந்தார். ஆனால் இப்பொழுது திமுகவில் இணைந்திருப்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. என்றைக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. நிதியமைச்சராக கூட உங்களை நாங்கள் பொறுப்பேற்க வைக்கிறோம், நீங்கள் அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்துவிடுங்கள் என்று திமுகவின் முக்கியமான தலைவர்கள் நேரடியாக ஓபிஎஸ்ஸிடம் தொலைவு கொண்டு பேசினார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? என்னை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள். அதிமுகவில் என்னை சிறப்பாக வழிநடத்தியது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அதிமுகவை என்றைக்குமே துரோகிகளிடம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனது அரசியல் என்பது அதிமுக தான் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறியிருந்தார். உண்மையான விசுவாசிகளது அணியில் இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் எதற்காக திமுகவிற்கு சென்றார் என்ற தகவல் இன்று வரை நமக்கு கிடைக்கவில்லை. நிச்சயம் இது வைத்திலிங்கம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமாக இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் வைத்திலிங்கம் அவர்கள் பன்னீர்செல்வத்தின் அணியில் இருந்த மிக முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறியுள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு பக்கபலமாக உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் இருப்பார்களா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வைத்திலிங்கம் அவர்களது இந்த முடிவு சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தொண்டர்களை நம்பிதான் முழுமையாக களத்தில் இறங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருவரும் இதற்கு முன்னால் வைத்திலிங்கம் அவர்களுக்கு முன்னால் பலரும் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது.